எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மீண்டும் ஒரு சுவையான தகவல், ஒரு பரபரப்பான தகவலோடு உங்களை சந்திப்பதில் மற்றொரு மகிழ்ச்சி. எப்பொழுதும் சொல்லுவதுதான் தமிழக அரசியல், தேசிய அரசியல், களதார்த்தங்கள், அரசியல் தலைவர்கள் குறித்த செய்திகளுக்கு உறுதியாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேரம் மீன் போகாது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஜூன் 4க்கு பிறகு மத்திய அமைச்சர் ஆகிறாரா அப்படிங்கிறத பற்றி ஒரு வேகமான ஒரு காணொளி உங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். கட்டாயம் பயனுள்ள பரபரப்பான தகவலாக இருக்கும். இதுகாரம் வரை கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு கடுமையான மும்முனை போட்டி நிலவ வருகிறது. அந்த மும்முனை போட்டியிலே ஒரு புறம் பாஜக சார்பில் தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்களும், மற்ற இரு கட்சிகள், அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கணபதி ராஜ்குமாரும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பிலே சிங்கை கோவிந்தராஜுமே சிங்கை கோவிந்தராஜுடைய மகன் சிங்கை ராமச்சந்திரன் போட்டி போடுகிறார் என்று பார்த்திருந்தோம். இந்த போட்டி மிக மிக கடுமையானதாக இருக்கும் என்று நினைக்கப்பட்டிருக்கிறது. பல ஒப்பீனியன் போல்ஸில் அண்ணாமலை வெற்றி பெறுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சில ஒப்பீனியன் போல்ஸ் இந்த வெற்றி மிக மிக இந்த போட்டி கோயம்புத்தூர் தொகுதியில் மிக மிக கடுமையானதாக இருக்கும். யார் வெற்றி பெற்றாலும் வாக்கு சதவிகிதம் அல்லது வாக்கு வித்தியாசம் மிக மிக குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று தகவல்கள் சொல்கின்றன. இந்த சூழ்நிலையில் நம்மளும் இதற்கு முன்னாடி பல செய்திகள், பல காணொலிகளில் கோயம்புத்தூர் தொகுதியில் வெற்றி பெறுவார், ஆனால் உறுதியாக பாஜக தலைவர் அண்ணாமலை, தமிழக தலைவர் அண்ணாமலை மத்திய மந்திரி சபையில் இடம்பெறக்கூடும் அப்படிங்கிற ஒரு தகவலை நாம் சொல்லியிருந்தோம். இதற்கு முக்கியமான காரணம் 7 கட்டமாக நடக்கும் இந்த தேசிய பொதுத் தேர்தல்களுடைய முடிவுகள் ஜூன் 4 அறிவிக்கப்படும். இந்த ஜூன் 4 வரும் முடிவுகள் பெரும்பாலும் பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றுதான் பல கருத்து கணிப்புகளும் தெரிவிக்கின்றன. ஒரு சில கருத்து கணிப்புகள் பாஜக கிட்டத்தட்ட 300-350 தொகுதிகளை தனித்தே பெற்று பெறும் என்றும், மற்ற ஒரு சில கருத்து கணிப்புகள் பாஜக தனி மெஜாரிட்டி கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் கூட என்டிஏ தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டணி ஓடு சேர்ந்து உறுதியாக ஆட்சி அமைப்பார்கள் என்றும், நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராகிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை அப்படிங்கிற தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு வெளிவந்திருக்கும் எக்கனாமிக் டைம்ஸ் மற்றும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகைகளில் சுர்ஜித் பல்லா என்று பல தேர்தல்களை கணித்த ஒரு பொருளாதார நிபுணர் மற்றும் தேர்தல்களை கண்காணிக்கும் ஒரு நபர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். உறுதியாக பாஜக தனித்தே 350 தொகுதிகளை பெறும், அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. +10% மார்ஜின் ஆஃப் எரர், அதாவது 320 380 வரை இந்த எண்ணிக்கை போகுமே தவிர எந்த சூழ்நிலையிலும் 320க்கு கீழே போகாது என்று சொல்லியிருக்கிறார். அதே நேரம் இன்னொரு தகவலை அவர் சொல்லியிருக்கிறார். அதாவது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அந்த கட்சி தேசிய அளவிலேயே கூட இந்த தேர்தல்களில் 50 தொகுதிகளை தாண்டுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று தெளிவாக தெரிவித்திருக்கிறார். இந்த அடிப்படையிலேயே உறுதியாக பிரதமராக மீண்டும் நரேந்திர மோடி பொறுப்பேற்கிறார் என்ற சூழ்நிலையிலே பாஜக தலைவர் அண்ணாமலை கோவையில் வெற்றி பெற்ற பிறகு மத்திய அமைச்சர் ஆவார் என்று இதுகாரம் வரை நாம் கருதி இருந்தோம். ஆனால் சமீப காலத்திலே பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு தேசிய அளவிலே கிடைத்திருக்கும் அந்த ரெக்கக்னிஷன், பிரதமர் மோடி இடமிருந்து கிடைத்திருக்கும் அந்த மோதிர விரலால் குட்டு என்று சொல்லுவார்கள். பல பேட்டிகளிலே அண்ணாமலை மிக பெரிதும் புகழ்ந்து பேசி ANI என்ற செய்தி நிறுவனத்திற்கு அவர் பேட்டி அளித்ததிலே கூட அண்ணாமலை மாதிரி ஒரு தண்ணீரற்ற தலைவர் வருங்காலத்தில் பாஜகவில் உருவாவதை நினைத்தால் நமக்கு பெருமையாக இருக்கிறது என்று பிரதமர் மோடி சொல்லியிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் சமீப காலங்களிலிருந்து எந்த ஒரு மாநில தலைவருமே பிரதமரோ அல்லது உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கோ அல்லது அமித்ஷாவோ தனிப்பட்ட முறையில் இவ்வளவு பாராட்டி பேசியிருக்கிறார்களா என்று நினைத்தால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது பல டெல்லி பத்திரிகையாளர்களும் கூட கோயம்புத்தூர் தொகுதியிலே அண்ணாமலை வெற்றி பெற இயலவில்லை என்றாலும் கூட மத்திய அமைச்சரவையில் அண்ணாமலை பங்கேற்பது உறுதி என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். MOS மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அந்தஸ்திலே ஒரு மந்திரியாக இருப்பார் என்று சொல்லுகிறார்கள். ஒரு சிலர் அவர் உள்துறைக்கே கூட மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டாக இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். வேறு ஒரு சிலர் ஒரு முக்கியமான ஒரு அமைச்சரவை பொறுப்பு அவருக்கு வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அண்ணாமலைக்கு இப்பொழுது தமிழக தேர்தல் பிரசாரம் முடிந்து தமிழகத்தில் வாக்கெடுப்பு முடிந்து விட்ட பிறகு இப்பொழுது அண்ணாமலை அடுத்தபடியாக கேரள மாநிலத்தில் பெரிய அளவில் பிரசாரம் மேற்கொண்டு வருகிறார். கேரள மாநிலத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமை, அதாவது 26ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கிறது. அது 2ஆம் கட்ட தேர்தல். இரண்டாம் கட்ட தேர்தலில் கேரளம், கர்நாடகம் போன்ற பல மாநிலங்களுடைய தேர்தல் நடைபெறுகின்றன. இதுபோல் 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் போது அந்த 7 கட்டத்திலும் தேர்தல் நடைபெறும் மாநிலங்களிலே எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம்
எல்லாம் அண்ணாமலை பிரசாரம் செய்வார் என்று தெள்ள தெளிவாக பாஜகவினர் சொல்லுகிறார்கள். இன்னுமே சொல்ல போனால் வந்து அந்த ஸ்டார் ஸ்பீக்கர்ஸ் நேஷனல் தேசிய அளவில் வந்து நட்சத்திர அந்தஸ்து பெற்ற பேச்சாளர்களில் வந்து அண்ணாமலை அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார். எங்கெல்லாம் தேசிய அளவில் வந்து தமிழர்கள் அதிகமாக வசிக்கும் பகுதிகள் இருக்கின்றனவோ, அது மட்டுமல்லால் எங்கெல்லாம் வந்து இளைஞர்கள் புதிய வாக்காளர்கள் அதிகமாக இருக்கிறார்களோ அங்கெல்லாம் வந்து அண்ணாமலை வந்து பிரச்சாரத்திற்கு பயன்படுத்துவதற்கு பாஜக முடிவு செய்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் தேசிய அளவில் உள்ள மீடியாவிலுமே கூட அண்ணாமலைக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான அந்த கிரேஸ், அந்த ஆதரவு இருந்திருக்கிறது. வடமாநிலங்களில் இருந்து எக்ஸ் தளத்திலே பதிவிடுவோர், அதே போல வடமாநிலங்களிலே டெல்லியில் இருந்து இங்கு வந்து பயணம் செய்து பத்திரிகையிலே பேட்டி எடுப்போர், அதே போல தொலைக்காட்சி மற்றும் யூடியூப் சேனல்களிலே பேட்டி எடுப்போர் என்று கிட்டத்தட்ட தேசிய அளவில் வந்து இன்றைக்கு வந்து மிகவும் துரத்தப்படும் ஒரு செலிபிரிட்டியாக அண்ணாமலை மாறி வருகிறார் என்பதில் சந்தேகமில்லை. இதற்கு முக்கியமான காரணம் ஒன்று வந்து அண்ணாமலையுடைய பின்னணி. ஒரு சராசரி நடுத்தர குடும்பத்திலிருந்து வந்து IPS அதிகாரியாக 8 ஆண்டு காலம் 9 ஆண்டு காலம் பணி செய்துவிட்டு அந்த பணியை ராஜினாமா செய்துவிட்டு இங்கு வந்து மாநில தலைவராக பொறுப்பேற்று பெரிய அளவில் இங்கு வந்து அரசியல் சென்று இருக்கிறார். தமிழகத்தை பொறுத்தவரை என்னானாலும், அதாவது இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் என்னானாலும் கூட வருகின்ற அடுத்த 5-10 ஆண்டுகளில் வந்து தமிழக பாஜக எப்படி வளரும் என்பதற்கு உறுதியாக அண்ணாமலையுடைய பணி பெரும்பணியாக இருக்கும் என்று அந்த கட்சியினர் மட்டுமல்லாமல் மாற்றுக் கட்சியினர் கூட தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தை பொறுத்தவரை இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட 3வது இடத்திற்கு வருங்காலங்களிலே தள்ளப்பட்டு விடுமோ என்ற நிலைமைக்கு அண்ணாமலையுடைய அரசியல் இருக்கிறது என்று பலரும் சொல்லுகிறார்கள். இதை வந்து சென்னை பத்திரிகையாளர்களும் டெல்லி பத்திரிகையாளர்களும் சொல்லி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையிலே கோவை தொகுதி வெற்றி தோல்வியை கருத்தில் கொள்ளாது உறுதியாக அண்ணாமலைக்கு வந்து ஒரு மத்திய மந்திரி பதவி காத்திருக்கிறது என்று சொல்லுவோர் மிக அதிகமாக சமீப நாட்களில் ஆகியிருக்கிறார்கள். அதற்கு மிக முக்கிய காரணம் நாம் ஏற்கனவே பார்த்தது போல பிரதமர் மோடி சமீப காலங்களில் வந்து பல பொதுக்கூட்டங்கள், பல பத்திரிகை பேட்டிகள், அதாவது கோயம்புத்தூரில் வந்து பொதுக்கூட்டங்களிலே கோவை பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி வந்து அந்த கூட்டத்திலேயே வந்து அண்ணாமலையை மிக மிக பாசமோடும் பரிவோடும் நடத்தியது மட்டுமல்ல பெரிய அளவில் பாராட்டி பேசினார். அதற்கு பிறகு கொடுத்திருக்கும் பல தேசிய பத்திரிகை பேட்டிகளிலே, உதாரணத்துக்கு ANI என்ற செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டி, அதே போல் நேற்றைய முன்தினம் வந்து கேரளத்தில் உள்ள ஏஷியாநெட் நியூஸ் என்ற நிறுவனத்திற்கு அளித்த பேட்டி, இதுபோல் பல முக்கியமான பேட்டிகளிலே வந்து பிரதமர் மோடி ஒவ்வொரு பேட்டியிலும் கொஞ்சம் கூட தவறாமல் அண்ணாமலையுடைய பணியை தேசிய அளவிலே பாராட்டி வருகிறார். தேசிய அளவிலே வந்து அண்ணாமலை ஒரு மிகப்பெரிய பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலமாக இருப்பார் என்று, முக்கியமான ஒரு தலைவராக இருப்பார் என்று எந்த விதமான சந்தேகம் இல்லை என்பதிலே பலரும் சொல்லியிருக்கிறார்கள். பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், பாஜகவுடைய தலைவர்களான JP நட்டா மற்றும் அமித்ஷா போன்றவரெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது தேர்தல் முடிவுகளை கருத்தில் கொள்ளாது, தேவைப்பட்டால் வந்து தேர்தலுக்கு பிறகு ஒருவேளை பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற இயலாவிட்டால் அண்ணாமலை ராஜ்யசபாவுக்கு அனுப்பப்படுவது பாஜகவுக்கு மிக மிக எளிதாக ஒன்று என்ற சூழ்நிலையிலே உறுதியாக அண்ணாமலை ஜூன் 4 பிறகு மத்திய மந்திரி ஆவார் என்பதுதான் திட்டமிட்ட ஆதாரப்பூர்வமான தகவல்கள் மற்றும் பாஜகவில் நமக்குள்ள ஒரு கான்டாக்ட்ஸ் மூலமாக தெரிகிறது. இந்த தகவல்களை வந்து டெல்லி பத்திரிகையாளர் பலருமே உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது அண்ணாமலைக்கு வந்து தேசிய அளவில் வந்து பாஜக கட்சியிலே பெரிய அளவில் முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது என்பது மிக மிக நன்றாக தெரிகிறது. ஜூன் 4 வரை காத்திருக்க வேண்டும். ஒருவேளை கோயம்புத்தூர் தொகுதியில் வெற்றிகரமாக மத்திய அமைச்சராக அண்ணாமலை பதவியேற்பாரா, இல்லை கோயம்புத்தூரில் வெள்ளவேலி என்று சொன்னாலும் கூட அண்ணாமலைக்கு ஒரு முக்கியமான தேசிய பதவி காத்திருக்கிறதா என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தமிழகத்தை பொறுத்தவரை திராவிட கட்சிகளுக்கு, குறிப்பாக அதிமுக திமுக இந்த 2 கட்சிகளுக்குமே அண்ணாமலை மத்திய அமைச்சர் ஆவது என்பது மிக மிக ஒரு கசப்பான செய்தியாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. அண்ணாமலை கடந்த 2 ஆண்டுகளாக தமிழக பாஜக தலைவராக பதவியேற்ற நாளிலிருந்தே அண்ணாமலை மீது அளவு கடந்த காழ்ப்பு கொண்டு துஷ்பிரச்சாரங்களை செய்து தான் இங்கு அரசியல் நடந்து வருகிறது. எந்த அளவிற்கு மோடி எதிர்ப்பு இந்த நாட்டில் இருந்ததோ அதற்கு சமமாக அதற்கு மேலாகவே வந்து அண்ணாமலை எதிர்ப்பு பிரசாரம் ஒன்று நாளொரு மேனியும் பொழுது வண்ணமாக நடந்து வந்திருக்கிறது. இதையெல்லாம் மீறி அண்ணாமலை வந்து மத்திய அமைச்சர் பதவியிலே மத்திய அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டால் உறுதியாக அது வந்து இங்கு அரசியல் ரீதியாக பெரிய அளவிலே ஒரு பாஜகவுக்கு ஒரு முன்னெடுப்பாக பார்க்கப்படும். அண்ணாமலை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக பார்க்கப்படும். மிக மிக குறுகிய காலத்தில் வந்து கட்சிக்கு பணியாற்றி மத்திய அமைச்சரான ஒரு தலைவர் என்ற
என்ற பெருமை அண்ணாமலை பெறுவார். உறுதியாக அது இங்குள்ள திராவிட கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஜூன் 4 தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு என்ன நடக்கிறது என்று. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. இந்த ஒரு சுவையான ஒரு தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்ளத்தான் வந்திருந்தேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி. வேறொரு தகவலோடு நான் மறுமுறை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது முரளிதரன் தனபாலன். மிக்க நன்றி.